அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு 7ஆம் அதிபதி மறைவு பலன். அதாவது 7ஆம் அதிபதி 6, 8, 12 சொல்லக்கூடிய துஷ்டானத்தில் மறைஞ்சிருக்கார். அவர் மறைந்திருக்க ராசி அது நெருப்பு ராசியாக இருந்தால் என்ன பலன், அவர் மறைந்திருக்க ராசி நில ராசியாக இருந்தால் என்ன பலன், அவர் மறைந்திருக்க ராசி காற்று ராசியாக இருந்தால் என்ன பலன், அவர் மறைந்திருக்கும் ராசி நீர் ராசியாக இருந்தால் என்ன பலன், அதெல்லாம் பார்க்க போகிறோம். 7ஆம் அதிபதி நெருப்பு ராசியில் போய் மறைஞ்சிட்டார். அப்போ ஜாதகருக்கும் ஜாதக களத்திற்கும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா சாப்பாடு விஷயத்துலையும் சமையல் விஷயத்துலாங்க பிரச்சனை வரும். சரியா? ஓகே. 7ஆம் அதிபதி மறைந்திருக்கும் ராசி நில ராசியாக இருந்தா, நிலம் என்பது என்னது? பூமி இல்லையா? சரி. அப்போது வீட்டு பிரச்சனை அதிகமாக இருக்கும். வீட்டை சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்க, வீடை சுத்தமாக வச்சிக்க மாட்டாங்க, அது மூலிமா பிரச்சனை கூட வரும். 7ஆம் அதிபதி காற்று ராசியில் போய் மறைஞ்சிருக்காரு. அதாவது கணவன் மனைவி அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படுற காரணமே அடுத்தவங்க ஃபேமிலியை கம்பேர் பண்ணி பேசுவாங்க, அடுத்தவங்களுடைய ஃபேமிலியை தான் எக்ஸாம்பிளாக வச்சு பேசுவாங்க, அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு தான் கலத்திரம் ஜாதகரிடம் சண்டை போடுவாங்க. சரிங்களா? இப்படி நம்ம பலன் எடுத்துக்கலாம். சரி, 7ஆம் அதிபதி நீர் ராசியில் போய் மறைஞ்சிருக்காங்க. பணத்தின் அருமை தெரியாது, பணம் அதிகமாக செலவாகும், காரணம் இல்லாமல் செலவாகும், அதுவும் வீண் செலவாகும், அதை தண்ணீர் போல் செலவாகுங்க. இவ்வளோதாங்க விஷயம். பணம் வீட்டில் அதிகமாக தங்காதுங்க நீர் ராசியில் இருந்தால். ஏன்னா காலபுருஷனுக்கே அது 12ஆம் இடம் விரயஸ்தானமாக வந்துடுது நீர். சில எக்ஸாம்பிள் பார்க்கும்போது காலபுருஷனுக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்கள், பலன் ஓரளவு மேட்ச் ஆகிடும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.